மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அந்த பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த விழாவில் முக்கியமாக இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. ஒருவர் செங்கோட்டையன், மற்றொருவர் தங்கமணி. இருவருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தை பல கூட்டங்களில் வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியான சூழ்நிலையிலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த ஒரு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்காமல் அவரது பெயரை நிகழ்ச்சிகளில் கூறுவதை தொடர்ந்து தவிர்த்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கோபியில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் சென்னைக்கு வராமல் கோபியிலேயே அங்கு அவரது தொகுதியிலேயே ஜெயலலிதாவின் உறவு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பின்னர் அவர் அளித்த பேட்டியில் நேற்று எடப்பாடி பழனிசாமி விடுத்த அந்த அறிக்கை தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். ஆடும் வெள்ளாடும் ஓனாயும் இணைய முடியாது என்று அவர் கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று செங்கோட்டையனிடம் கேள்வி கேட்டதற்கு ஆடு யார் ஓனா யார் என்று கூறியவரிடமே கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பெயரை கூறாமல் இரண்டாவது முறையாக அவர் தவிர்த்திருக்கிறார். ஏற்கனவே 3 பொதுக்கூட்டங்களில் அவர் இபிஎஸ் பெயரையே குறிப்பிடவில்லை. அதன் பின்னர் நடைபெற்ற 2 மற்ற நிகழ்ச்சிகளிலும் அவரது பெயரை குறிப்பிடவில்லை. இன்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அவர் விடுத்த அறிக்கை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் கேள்வி கேட்ட போது அதை கூறியவரிடமே அதை பற்றி கேட்டுக்கொள்ளுங்கள், தமக்கு அது பற்றி எதுவும் தெரியாது என்று கூறிவிட்டார். இதனால் ஓனாயும் ஆடும் இணையுமா அல்லது ஓனாயும் ஆடும் பிரியுமா என்பது குறித்த சர்ச்சை அங்கு அதிமுக தலைவர்களிடையே தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இன்று கூட அந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி ஓனாயும் ஆடும் கூட இணையலாம், ஆனால் இபிஎஸ் ஒருபோதும் அதிமுகவை ஒன்றிணைக்க மாட்டார் என்று அவருக்கு பதிலளித்திருந்தார். அதே கேள்வியில் தான் செங்கோட்டையனிடமும் கேட்கப்பட்டது. ஆனால் அதை அவரிடமே கேளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமி பெயரை அவர் தவிர்த்து விட்டார். இதே போல முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் பொதுவாக அதிமுக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் புறக்கணித்து வரக்கூடிய நிகழ்ச்சியை காண முடிகிறது. இதற்கு அவரது தரப்பில் அவரது மகன் திருமண அழைப்புதல் கொடுக்கும் பிஸியில் அவர் இருப்பதால் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியவில்லை என்று விளக்கம் அளிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நாமக்கல்லில் நடைபெற்ற மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் தங்கமணி பங்கேற்றிருக்கிறார். தங்கமணி மற்றும் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்கள் என்று ஒரு தரப்பும், அவர்கள் சொந்த வேலை காரணமாக அவர்களது தொகுதியிலேயே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார்கள் என்று அதிமுகவில் உள்ள ஒரு தரப்பும் கூறுகிறது. இருந்த போதிலும் செங்கோட்டையன் தங்கமணி புறக்கணிப்பு அதிமுகவில் மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று பல்வேறு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. நாளை கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவருடைய ஆணைப்படி நாளை பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பல பேர் அம்மாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி, எழுச்சியோடும் அன்னதானங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி அந்தந்த பகுதியில் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நாம் விரைந்து செய்து கொண்டிருக்கிறோம். நினைவு நாள் என்றால் எல்லோரும் அங்கே செல்ல வேண்டும். பிறந்த நாள் என்கின்ற போது அது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக நாம் அந்தந்த பகுதியிலே இருக்கிற மக்களை ஆர்வப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, கழகத்தை உற்சாகப்படுத்துவதற்கு, மீண்டும் கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு ஏதுவாக இந்த நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.